வெல்கம் டு PMS இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐம் மணிமாறன். இந்த 2025 ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம்னு திங்க் பண்ணுறீங்களா? சூப்பர். ஆனால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உங்களோட வெல்த்தை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பில்ட் பண்ண ஒரு ஈஸி அண்ட் பவர்ஃபுல் மெத்தட். உங்கள் வருமானம் கம்மியாக இருந்தாலும் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ண முடியும். இது பிகினர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் எஸ்ஐபியில் இருந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கணும்னா நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அண்ட் கரெக்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கோல் செட்டிங். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் கிளியராக இருக்கணும். நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு? வீடு வாங்குறதுக்கு, இல்லை பசங்க எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணுறது, இல்லை ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறது. உங்களோட கோல் கிளியராக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். கிளியர் கோல் இருந்தால் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது. ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ், ரிஸ்க் லெவல் அண்ட் பாஸ்ட் 5 years ரெக்கார்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸும் மார்க்கெட் ட்ரெண்டும் இவாலுவேட் பண்ணுங்கள். ரேண்டமாக ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் லோவாகவோ இல்லை லாஸ் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் எடுத்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. உங்கள் இன்கம் க்ரோ ஆகும்போது உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னு தெரியுமா? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால லாங் டேர்மில் மாசிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் ஆனுவல் இன்க்ரீஸ் கூட உங்கள் ஃபினான்ஷியல் கோல் ரீச் பண்ணுறதை ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஸோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை மறக்காதீங்க. எஸ்ஐபி சிம்பிளாக இருந்தாலும் சில மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் டவுனாக இருக்குன்னு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது. டோன்ட் டூ தட். எஸ்ஐபி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண தான் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் வரும். ப்ரீமெச்சூர் வித்ட்ரா பண்ணுறது, இது உங்கள் கார்பஸ் பில்ட் ஆகிறத அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட், பொறுமை இல்லாமல் அதிக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது. எஸ்ஐபிக்கு டைம் கொடுங்க. நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எஸ்ஐபி அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்போது அண்ட் உங்களோட பட்ஜெட் இம்ப்ரூவ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னால லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட், எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கிளியர் கோல் செட் பண்ணுங்க. ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபியை யூட்டிலைஸ் பண்ணுங்க. காமன் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இப்பவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்வெஸ்ட் ஸ்மார்ட், க்ரோ வெல்த். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.